பார்த்தீங்கன்னா 40 கிலோ ஜெஸ்ஸி மேம் அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த மனம் என்னன்றது தான் தெரியல. தெரியாது சில வந்து இப்படிலாம் பிச்சு எடுத்துருக்கணும் பாருங்க. இல்லை அதே மாதிரி டேப் வந்திருக்கு, ஒரு டீ வந்திருக்கு. கிட்டத்தட்ட எங்கட வீடும் கனடா வீடாக மாறப்போகுது. அனைத்து புதினம் நேர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னாடா, கனடாவிலேருந்து ஒரு பார்சல் வந்து ஒரு அக்கா ஒரு ஆள் அனுப்பியிருக்கிறா. அந்த பார்சல் வந்து பார்த்தீங்கன்னாடா பெரிய பார்சல். இந்த பார்சல் எடுத்துகிட்டு வர்றதில் கொழும்புல போய் கஷ்டப்பட்டுட்டேன். கொழும்புல எங்கே எடுத்து நான் பார்த்தீங்கன்னாடா, கொழும்புல இருக்கிற சிலோன் ஷிப்பிங் லைன்ஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஒன்றில் தான் போனால். அது ஈஸி, எல்லாமே ப்ரொசீஜர் ஈஸியாக தான் இருக்குது. ஆனாலும் இந்த பார்சலை வந்து பிரிச்சுட்டாங்க. எதுக்காண்டு பார்த்தீங்கன்னா, நான் போன டைம் பார்த்து தம்பி என்ன அட்டேஷன் நினைக்கிறீங்களா? ஹலோ, என்ன நடக்கட்டா, நான் போன போன கிழமை பார்த்தீங்கன்னா கனடாவிலேருந்து ஏதோ ஒரு போதைப் பொருள் அனுப்பினதால் எங்களோட பார்சலை நெருப்புத்தனமாக பிரிச்சுட்டாங்க. நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது வந்து கிட்டத்தட்ட 10 அடி 1.5 1.5 கொஞ்சம் பெரிய இதை கொண்டு வரதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாமே ஒரு அனுபவம் தானே. சரி, வேறு ஒரு பொழுதுபோக்காக இந்த வீடியோ உங்களுக்கு காட்ட வேண்டு பார்க்க பாருங்க. அட்டேஷன் ஆள் நிற்குது. ஹலோ ஹலோ, ஹாய் சொல்லுங்கள். ஹாய் சொல்லு. ஐயோ ஐயோ, ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரியே நிற்கிறான். சரியா, பிரச்சனை இல்லை. சரி, நான் முதல்ல பார்சல் எடுப்போம்மா. சரியா, இன்னும் மெனக்கெட்டு கூட்டிகிட்டு வெளிக்கிடுத்து எல்லாம் கூட்டிகிட்டு வந்தது என்ன சொல்லணும். ரைட், இப்போ முதலாவதாக ஏற்கனவே அவங்களெல்லாம் பிரிச்சுட்டாங்க. அதிலே நாங்களும் கொஞ்சம் அப்பப்போ 2-3 கேண்டோ சாப்பிட்டோம். இல்லைண்டு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னாடா, முதலாவதாக இதில் ஒரு பேக் இருக்குது. இந்த பேக்குக்குள்ளே சாரங்கள் 2 சாரம் வச்சுருக்கிறோம். சும்மா ஒரு என்ன சொல்லுங்க பார்ப்போம், ஒரு வீட்டுண்ட ஒரு பெரிய ஆள் வெளிநாடுகளில் இருந்த என்ன அனுப்பி வேணுமோ அப்படி தான் அனுப்பியிருக்கணும். கூடுதலாக தேவையான பொருட்கள் அதுகளை தான் அனுப்பியிருக்கணும். கண்டோஸ்கள் அதுகள் எல்லாமே கொஞ்சம் குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். இதில் பார்த்திங்களாண்டா டிஷர்ட், தஷ்வின் டிஷர்ட். இதில் பார்த்திங்களாண்டா நல்ல வடிவான டிஷர்ட், கனடா டிஷர்ட். உனக்கு வேண்டாமா? உனக்கு ஏண்டா பெருசா இது? ஓ சரி, இது ஒரு டிஷர்ட். அதே மாதிரி நிறைய பொருள் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து காட்டினா இன்றைக்கி வீடியோ 40-50 நிமிஷம் தான் போகும் போல இருக்குது. இது ஒரு டிஷர்ட். அதே மாதிரி இதில் ஒரு டிஷர்ட். மொத்தமாக 3 டிஷர்ட் அனுப்பியிருக்கிறா. இதில் பாருங்க. சரி, இது இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு குல்லா தொப்பி அனுப்பியிருக்கிறா. அதோட இனித்தான் வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே அனுப்பியிருக்கிறா. ஒரு வீட்டில் சமைக்கிறதுக்கு என்னென்ன எல்லாம் தேவையோ அதெல்லாமே அனுப்பியிருக்கா. இதில் வந்து பார்த்திங்களாண்டா இது பாஸ்மதி அரிசி போல் இருக்குது. ஏதோ இல்லை வேறு ஏதோ போல் இருக்குது. இது ப்ரௌன் கேன் சுகர் அட சீனி பாருங்கள். இதுதான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோ வெயிட் வரும் போல் இருக்குது. 4 கிலோ வெயிட் போல் இருக்குது. அதோட பார்த்திங்களாண்டா இந்த பார்சல் மொத்தமாகவே எத்தனை கிலோன்னு பார்த்தீங்கன்னா 40 கிலோ. நான் அதை தூக்கிட்டு வர்ற பட்ட பாடு அது எனக்கு தான் தெரியும். அதோட இதில் பார்த்திங்களாண்டா பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட்டை குறைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிற டீப்போ உடஞ்சிரும் போல இருக்குது. உங்களை தான் எடுத்தேன், நீங்கள் எதாவது எடுங்க. என்ன எடுப்போம்? பிள்ளைக்கு மறைக்குதாங்க, இந்த மட்டையை கொஞ்சம் மறைக்குங்க. தெல்லுங்க கவனமே விழுந்துடா ஆடாம்பி. நான் கூட அம்மாவுக்கு கதை சொல்லணும். ரைட், இதில் வந்து பார்த்திங்கன்னாடா கிரைண்டர் ஒன்று அனுப்பியிருக்கணும். அதில் ஒரு சில்வர் இது தான் இதில் இருக்குது. கூடுதலாக யோசிப்பீங்க, என்ன தம்பி வீட்டில் இருந்த பொருட்கள் எல்லாமே அப்படியே வந்திருக்குண்டு. அதே தான், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்திருக்கு. ஓ, இதில் ஒரு எண்ணெய் உண்டு, கொஞ்சம் லீக் ஆயிடுச்சு. இது பாருங்கள், கோகனட் ஆயில் அப்படின்னு போட்டிருக்கணும். ஓகே, அதே மாதிரி இதில் வந்து கருவாப்பட்டு. இதில் உனக்கு என்ன பொருள் தெரியும்? நீ உன்னை கூட்டிகிட்டு வந்து நான் சொல்லு, உனக்கு என்ன தெரியும்? பொம்மை இருக்கா உண்டு? அது சரி, அதைத்தான் தெரியும். எங்கடா? சரி, பொம்மை எங்கேயோ தெரியல, அடியில் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சரியா, அதோட இந்த ஒரு பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா சாரி உண்டு அம்மாவுக்கு. ஜெஸ்ஸி மேம் அப்படின்ட்டு எழுதியிருக்கணும். நல்ல வடிவான சாரி, நல்ல கலரில் இருக்குது. சரி, இதுவும் இருக்கட்டும். எல்லாத்துக்குமே நன்றி. அடுத்தது சோயா மீண்டின் அது தவிர்த்து ரெயின் பாட்டில், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் பொறுங்க, அவசரப்படாமல் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஏதாவது ஒன்று எடு. ஏதாவது ஒன்று எடு டப்பன். இதுக்கு என்ன பேர்?
பஞ்சு பார்த்தீங்களா? பஞ்சு தெரியுது அப்படி படியா நச்சா படியானு. ரைட். அப்போ இதில் தெரிஞ்ச ஏதாவது அவருக்கு தெரிகிற மாதிரி எடுத்து கொடுப்போம். சரி, இது தெரிய சான்ஸ் இல்லை. சில பொருள் எனக்கே பேர் தெரியாமல் இருக்குது. இது என்னது? என்னது தெரியாதா? கரண்டி. பார்த்தீங்களோ? சரி சரி. இந்த சொப்பினுக்குள்ள நிறைய இப்படி சொப்பினாக தான் வச்சிருந்தவள். எல்லாத்தையுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கொட்டிட்டாங்களா, அப்படியே கொட்டி அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தந்தவங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டலா சாக்லேட் பானில் தடவை சாப்பிடலாம். சாப்பிடுவோமா? என்ன எங்களுக்கு வேண்டாமா? சரி, உனக்கு வேண்டாம். ஓகே. இதில் வந்து மீன்டீனா இது என்ன மீட் ரெண்டு போட்டிருக்கு. உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். மீன்டீன். இதில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட்டில் இதில் வந்து சீரகம் இருக்குது. இதில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது எல்லாமே அந்த வெளிநாட்டில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேண்டினா எப்படி எல்லாம் இருக்குமோ அதில் தான் அனுப்பியிருக்கிறோம். இப்போ இடையில் ஒரு பிரேக் கொண்டு எடுத்து எல்லா சாமானையும் கொண்டு உள்ளே வச்சுட்டு உள்ளே என்று சைட்டாக வச்சாச்சு. இது வந்து கித்தூள் ஜாக்ரி அப்படின்னு நாங்கள் இது சக்கரை கட்டி என்று சொல்லுவோம் சின்ன வயசில். அதுதான் இப்படி ஒரு போத்தில் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 100 பொருள்கிட்ட சின்ன சின்ன பொருளாக வந்திருக்கு. இதில் வந்து சேவிங் செட்டர் வந்திருக்கு. அதே மாதிரி பர்ஃப்யூம் வந்து வருது. அடிமா உனக்கு? ஏன் வேண்டாமா? மணக்குதா? எனக்கு ஒரு இது கடனால அந்த வெளிநாட்டாக்கள் எல்லாம் பஸ்ஸில் எல்லாம் வந்தால் மணக்கும் ஒரு மனம் உண்டு. அந்த மனம் என்னன்றது தான் தெரியலை. சரி, காலப்போக்கில் யாராவது அது தெரிஞ்சதுன்னா மறக்காமல் அந்த பர்ஃப்யூம் சொல்லுங்கள் என்ன பேருண்டு. கத்திரிக்கோல். அதே மாதிரி இது வந்து நான் நினைக்கிறேன் முகம் துடைக்கிறது இல்லை, இந்த கிச்சனுகளில் அந்த பொருட்களை எல்லாம் துடைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு துண்டு ஒன்று வச்சுருக்கணும். அதோட இதில் ஒரு பேக் உண்டு, நல்ல வடிவான பேக் ஒன்று. இது வரேன். நீ ஸ்கூல் கொண்டு வரியா? ஏன் எங்கள் பேக் இருக்கு. உனக்கு பேக் இருக்கா? அது சரி, பேக் இருக்குது. ஓகே. நான் நேரம் நிற்கிற உனக்கும் ஒன்றும் வரையில் போகிற வாரம் சாக்லேட் எல்லாம் அங்கே இருக்குன்னு தெரியலை. இதில் இதுண்ட கப் கிரைண்டர்ன்ற கப் இருக்குது. பொருள் எடுத்து வச்சு கலைச்சிட்டோம். உண்மையிலுமே நன்றி. இவ்வளோ பொருளை தேடி எங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு யோசிச்சு அனுப்பியிருக்கணும். பாருங்கள், இப்படி மனசு எல்லாருக்கும் வராது. ஒரு குடும்பத்தில் என்ன சொல்லுவாங்க, ஒரு மகனாக நினச்சி இந்த ஒரு பொருள் எல்லாத்தையுமே அனுப்பியிருக்கணும். நன்றி. பேர் சொல்லக்கூடாது, அதான் முதலாக பிரச்சனை. இது வந்து ஒரு கிரைண்டர். டோன்ட் இட் இஸ் ஜூஸ் அன்டில் கன்வெர்ட் 220. அதாவது இதில் அந்த இது மாற்றணும், ஸ்ரீலங்காட்ட கனெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை எழுதியும் விட்டுருக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது வந்து பாஸ்தா ஒரு நினைக்கிறேன். இதை அப்படியே உடைச்சி போட்டு நாங்கள் சாப்பிடலாம். இப்படி 2-3 பாக்ஸ் வந்திருக்கு. இதில் சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, சின்ன பிள்ளைகளுக்கு தான் நினைக்கிறேன். இல்லை, பெரியாக்களுக்கு தான். உனக்கு இந்த ப்ரஷ் வச்சிருந்து பல்லு திட்டு இனியாவது அங்கே. இப்போ உனக்கு இதுக்கா? சரி, நீ ஒரு பொருள் எடுத்து சொல்லு. நீ யூடியூபர் தானே. ஏட்டான ஒரு பொருள் அவன் அப்போ இருந்து அந்த பொம்மையை தேடுறான். அங்கேருந்து காணல ஆளுக்கு. சரி, இது வந்து ஜெலி இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கனாட்டா சாண்ட்விச் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அந்த கூடுதலாக அந்த பர்கர் வழியெல்லாம் நடுவில் எல்லாம் வச்சு தருமினம், அந்த ஒரு இப்படி கடிச்சோன்னு அப்படியே சளிஞ்சு போகும். அதுதான் உனக்கு இதில் போட்டு தரேன். சரியா? இது என்னென்னு சொல்லுவான்? இது என்னென்னு சொல்லுவான்? ஜெலியா? என்னென்னு உனக்கு தெரியும்? சொன்னீங்க அப்போ சொன்னீங்க. பார்த்தீங்களா எவ்வளோ கவனிச்சு கொண்டிருக்காண்டு. சரியா? இது வந்து ஸ்பின்னர் நினைக்கிறேன். கூடுதலாக அந்த சோடா அதுகளெல்லாம் உடைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. அதோட இது வந்து மைதா ஃப்ளோர், அதாவது மைதாமா, அது அனுப்பியிருக்கணும். சாப்பாட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இருக்குது. இது வந்து வாணி என்று கடல் பாசி என்று நினைக்கிறேன். தெரியுமா உனக்கு கடல் பாசி? தெரியாது. சாப்பிட்டா டப்புன்னு வளர்ந்துருவோமே. சாப்பிட முடியா? டப்புன்னு வளர்ந்து மாமா மாதிரி பைக் ஓட ஆசை இல்லையா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கொண்டோன்னா சரி மாமா எப்படி பிரித்து பார்ப்போம் அப்படின்னு ஆர்வமாக பிரித்து பார்த்தால் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் தூள், உப்பு, அதுகளெல்லாம் சால்ட் எல்லாம் வச்சுருக்கணும். அதோட
இது வந்து பார்த்தீங்கன்னா லோவிங் கேன்ஸ் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் அந்த கிச்சனில் சமைக்கல சர்ஜரி பண்ணுற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அது உண்டு. சரி, உனக்கான பொருளை நான் தேடி எடுத்து தரேன் பொருள் வாரேன். அங்கே இருக்குது அந்த பொம்மை ஒண்டி இருந்ததை கண்டேன் நான், அதை வரைக்கும் சொல்லிட்டேன். அதால் வேறு அதை எடுத்து தர மட்டும் இப்படி தான். இங்கே பாரு இருக்கு, பாத்தியா பொம்மை? என்ன வைக்கப்படுறாய்? சரியா, நிறைய பொருள் இருக்குது. இப்போ தான் நான் நினைக்கிறேன் ஒரு அரைவாசி எடுத்திருக்கேன். அதுவும் வடிவாக சொல்லியிருப்பேனான்னு தெரியலை. என்றாலும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறது எனக்கு தெரிஞ்ச இதுகளை பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்களாண்டா கலாஸ் கிளாசிக் டேபிள் சால்ட் உப்பு தான் நினைக்கிறேன் இதில் வந்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி கருவா பேக்கெட். இதில் வந்து பார்த்திங்களாண்டா ஸ்ட்ராபெரி மாதிரி ஒரு இது போட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் இதில் எல்லாம் சுற்றி வைக்கிறது போல், அந்த சாப்பாடுகள் எல்லாமே சுற்றி வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குமென்று நம்புகிறேன். இதுவும் பார்த்திங்களாண்டா புதுசாக இருக்குது. சத்தியமாக இது என்னென்னு தெரியலை. ஹெக்ஸோயின் அப்படின்ட்டு போட்டிருக்கு. சீ சால்ட், இதுவும் உப்பு தான். நிறைய உப்பு இதுகள் தான் நான் அனுப்பியிருக்கிறேன். கொஞ்சம் உப்பு சாப்பிடுவேன் வேண்டாம்? உப்பு சாப்பிடணும் தானே? சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா? வேண்டாமா உனக்கு? அப்போ என்ன வேணும் உனக்கு? எனக்கா? என்ன வேணும்? பொறு தேடுவோம். எனக்கு உண்டு ஆர்வம் விளங்குது. நீ கண்டோசம் தான் பார்க்குறேன்ட்டு எனக்கு ஆர்வம் விளங்குது. சரியா, இதில் பார்த்தீங்களாட்டா ஒரு சொப்பினுக்குள்ளே இருக்குது. இது வந்து ஒரு போத்தல். இது வந்து டின் மினி அப்படின்ட்டு போட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த ஐஸ்கிரீமுக்கு மேலே எல்லாம் போடுவேன் பாருங்கள், அதாக தான் இருக்கும். அதோட இதில் வந்து பார்த்திங்களாண்டா ரியல் வாரி அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. முட்டையிலிருந்து தயாரித்தது எதாவது இருக்கணும், என்னென்னு தெரியல. இது வந்து மயோனஸ். பக்கத்தில் இருக்காங்கள்ட்ட கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சரியா, இதில் என்னென்னு பார்த்திங்களாண்டா த விரெட் அப்படின்ட்டு போட்டிருக்கணும், என்னென்னு தெரியலை. இது நான் நினைக்கிறேன் டீயாக தான் இருக்கணுமெண்டு. அதோட இது வந்து நெய், பசு நெய், சுத்தமான பசு நெய். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதில் எல்லாம் பாருங்கள் நெய். அப்படியே இப்போ இல்லை அரைவாசி காட்டிட்டேன், கொஞ்சம் முக்கால்வாசி திட்டத்துக்கு வந்துட்டு இதில் அப்படியே பொக்ஸை காட்டுங்க எப்படி இருக்குன்னு. இதில் பார்த்தீங்கன்னால தெரியும் இன்னும் நிறைய பொருள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்களை தேடி 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 அனுப்பியிருக்கிறேன். இது வந்து ஆமாம் ஒவ்வொரு பேர்களும் கண்டுபிடிக்கிறேன். சவ்வரிசி அப்படியே சிம்பிளாக சொல்லுவோமே, சவ்வரிசி சோப்பில் இருக்குது. இது வந்து அந்த கேக் அடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கரண்டி அதுதான் போட்டிருக்கணும். அதே மாதிரி க்ளவுஸ் இருக்குது. க்ளவுஸ் இருக்கா? இப்போ உண்ட விஷயம் என்ன வரையிலே. இதில் வந்து சாய், இதெல்லாம் டீ தூள் நினைக்கிறேன். டீ தூள்கள் தான் இருக்குது. அப்படியே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜர், யூஎஸ்பி சார்ஜர் மாதிரி ஒன்று அனுப்பியிருக்கிறேன். இல்லை பாருங்கள். அதோட இது வந்து உலக்கை, டங்கு டங்கா சரியா, இது இருக்கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா ஷிப்பர் ஷீல் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். சாண்ட்விச்சுன்ற ஷிப்பர் ஷீல் அப்படின்ட்டு எனக்கு நான் நினைக்கிறேன். அந்த இதுக்கு முதல் காட்டின அந்த மைனஸ் மாதிரி வெள்ளையாக இருக்கும், அதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து மருந்து கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குமோ இல்லாட்டிக்கு என்னென்னு தெரியலை. இது பாருங்க, எனக்கு சத்தியமாக தெரியலை. உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சேன்டா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வேண்டாம். இது என்னது? சாக்லேட். இது சாக்லேட் இல்லை, டேட்ஸ் ஸ்ட்ரைப் அப்படின்னு போட்டிருக்கணும். தமிழ்நாடு, இது இந்தியாவிலேருந்து தான் போயிருக்காங்க. இப்போ அடுத்ததாக 3ஆவதாக பிரேக் கொண்டு எடுத்துட்டோம். ஆளை இருத்திட்டேன், கொஞ்சம் நேரமாகவே நின்றவர். சரி, இதுக்கு பிறகு ஆளை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக நிப்பாட்டிட்டோம். முக்கியமான ஒன்றுக்கு வந்துட்டோம். கிட்கட் அனுப்பியிருக்கணும். அதுவும் பெருசாக இருக்குது. இது நாங்கள் இந்த இடத்த விட்டு போனால் எங்களுக்கு கிடைக்கிறதே கொஞ்சம் சந்தேகமான ஒரு விஷயம் வீட்டில் இருக்கிறாங்களால. அதனால் நான் இந்த ஒரு கேப்லேயே சாப்பிடுவோம் அப்படின்னு முடிவு எடுத்துருக்கேன். ஏண்டா ஓகே, இதில் பாருங்கள் சின்ன கிட்கட் தான். ஓ, இந்த வெயிலுக்குள்ளே கொண்டு வந்து பார்த்திங்கன்னாடா ஃபுல்லாக இதாகிடுச்சு. இது பாருங்கள், கரைஞ்சி போயிட்டு. சூப்பராக இருக்குது. வாயில் படாமல் சாப்பிடுங்க. கையில் வச்சிரு. சரியா, அப்படி இருக்கட்டும். கிட்கட். அதே மாதிரி இது க்ளோ ஏற்கனவே காட்டியிருப்பேன். இதில் இருந்து பார்த்திங்கன்னாடா 2 டிஃபன் பாக்ஸ். நான் எங்கேயாவது நூடுல்ஸ் கொண்டு போய் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பேக்கில் வச்சுட்டு போனோம்னா ரிவர்ஸ் ஸ்டோனில் நாங்கள் நூடுல்ஸ் பண்ணலாம். சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னாடா
சில்லேசன் இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸை பாருங்கள், கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் வந்து எப்படியெல்லாம் பிச்சு எடுத்திருக்கணும்னு பாருங்கள். இல்லாது அதாவது தங்களோட கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் இருந்தால் கட்டாயம் அதை பிக்கணும். பிச்சு இப்படி உள்ளுக்குள்ளேன்னு இருக்குது. இது அப்படியே சீடோடே இருக்குது, அதாவது பேப்பர்லாம் பண்ணியிருக்கு. ரெண்டாலும் அதை பிச்சவே என்ன சொல்கிறேன்னு தெரியல. அந்த இடத்துல நாங்கள் கதைக்கவும் இல்லாது. இதெல்லாம் பாருங்கள் அப்படியே வெயிலுக்கு இதாக போயிட்டு. அடுத்தது துண்டு, இது என்ன துண்டுன்னு தெரியல. கிறிஸ்மஸ் டேபிள் ரன்னர் அப்படின்ட்டு போட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் கிறிஸ்மஸ் டைம் அனுப்பினது. கிட்டத்தட்ட இந்த பார்சல் அனுப்பி 3 மாதம் ஆகிட்டு. அதுக்கு பிறகு தான் வந்து சேர்ந்தது. கிறிஸ்மஸ் டைம் தான் அனுப்பினது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு, இது வந்து என்ன சொல்கிறது, பருப்பு பொட்டுக்கடலை அப்படின்னு சொல்கிறது. இது வந்து என்னது மல்லி, அதே மாதிரி உளுந்து. மல்லி என்றா சிங்களத்தில் தம்பி என்ற அர்த்தம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இதில் ஒரு 3 பாக்ஸ் வந்தது. இதில் ஒரு செக்ஷன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கரண்டி இதில் வச்சுருக்கிறேன். ஹலோ, இப்போ எழும்பு. சரி, எங்களை ஆர்வமாக பார்க்கத்தானே வேணும். இடையில் ஆளை எழுப்பியாச்சு. எல்லாம் இருக்கட்டும். மழைண்டு வச்சிடும். வேஸ்லின் வந்திருக்கு, அதே மாதிரி டேப் வந்திருக்கு, ஒரு டீ வந்திருக்கு, அதே மாதிரி கொத்தமல்லி நூடுல்ஸ் கேண்டாலேருந்து வந்திருக்கு, கிரைண்டர் சின்னான் வந்திருக்கு, மூடி வந்திருக்கு. அதே மாதிரி இதில் வந்து தையல் நூல்கட்டை வந்திருக்கு. இதில் வந்து அந்த சவ்வரிசி மாதிரி ஒன்று வந்திருக்கு. ஆனால் எனக்கு சத்தியம் இந்த பேர் தெரியாது, என்ன பேர் போட்டிருக்கேன் ஒன்று பார்த்தீங்கன்னா குசுகஸ் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். எனக்கே பேர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. சரி, இந்த பேரே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து சுண்டல் கடலை அப்படின்னு போட்டிங்கன்னா, நான் முதல்ல இப்போ தான் கேள்விப்படுறேன் சுண்டல் கடலை. கொண்ட கடலை கேள்விப்பட்டிருக்கேன். இது சுண்டல் கடலைன்றதுக்கு இதை வித்தியாசம் இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னாட்டா ஓவால்டின் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். மாவு உண்டு. நான் நினைக்கிறேன் கொஞ்சம் வயசான ஆக்களுக்காக இருக்கணும், அம்மாவுக்கு அனுப்பியிருக்கேன் நினைக்கிறேன். இதில் பேக் கவர்கள் நிறைய இருக்குது. இப்படி அதோட நானே எதிர்பார்க்காத சில விஷயங்கள் எல்லாம் இதில் பேக்கில் இருக்குது. டவ் சோப் இருக்குது. இங்கே பாருங்க, 2 டவ் சோப் இருக்குது. போடுறோம் வெள்ளியாவாரம். நீ ஏற்கனவே வெள்ள, அதால் உனக்கு தான் தர மாட்டேன், சரியா? அதில் பாருங்களேன், வாய் ரியாக்ஷன் ஆகிடும். எனக்காடா வந்துட்டு யோசிக்கிறான். எல்லாத்தையும் இது வந்து டீல்டா பாஸ்மதி அண்டு போட்டிருக்கு. பியூர் இதில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது பாஸ்மதி அரிசி நினைக்கிறேன். இதுவும் அப்படி தான் 2 வந்திருக்கு. அதே மாதிரி இதில் வந்து கருவாடு அனுப்பியிருக்கணும். இந்த கருவாடு வந்து சுத்தமான பொம்பிலி கருவாடு அப்படின்னு போட்டிருக்கணும். கூடுதலாக நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறாங்களே தெரியும். ஆனால் நான் இப்போ உள்நாட்டிலேருந்து இதெல்லாம் புதுசாக பார்க்குறேன். அப்படி தான் எங்களோட இருக்கிறாங்களுக்கு இது ஒரு அனுபவமாக இருக்கும். அதுக்காக தான் இதெல்லாமே உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மக் இதில் வேறு மாஸ்டர் ரோஸ்டர் ரெண்டு ஒரு இது வேன் ஹோட் அப்படின்ற எல்லாம் போட்டிருக்கணும். என்ன கேட்டால் வேண்டாமா? நீ சாப்பிடு, அது உனக்கு தான் தந்தது. வேண்டாமா? சொல்லு, வேண்டாமா? பிடிக்கலையா? வாயில் ஒட்டிட்டு மட்டும் போய்மா. சாப்பிடு. சரியா? இதில் நல்ல வடிவான கப். நன்றி. அதே மாதிரி இது வந்து சட்டிமான கழுவுறன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இது வந்து ரச்சி சரக்கு தூள், அந்த இதுகள் ஏலக்காய்கள் எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம் மக்களே. இதில் கீப் கூல் அப்படின்ட்டு சாக்லேட் வந்து வந்திருக்கு. சாக்லேட் வந்து குறைவு, சாக்லேட் அனுப்பினது குறைவு. ஆனால் சாப்பாட்டு சாமான் தான் கூடுதலாக அனுப்பியிருக்கணும். இதே மாதிரி இதில் சிக்னல் ஒன்றும் அனுப்பியிருக்கணும். சரி, இப்படி இருக்க கருத்த பேக்கில் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கெலாம் சாப்பாடு இதெல்லாம் இருக்குது. இது வந்து பீட்சா ஃப்ளேவர் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். தெரியுதா உங்களுக்கு? அதோட இதில் வந்து ஒரு இது மாதிரி காட் மாதிரி ஒன்று இருக்குது. கிறிஸ்மஸ் டைம் அனுப்பினால அப்படி இருக்குது போல் இருக்குது. உரிச்சு பார்ப்போம் என்ன இருக்குன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக் உண்டு. அங்கேயும் வந்து இந்த பாக்ஸை பிரிக்க பார்த்தவேல், ஆனாலும் சரி வேண்டாம் அப்படின்ட்டு விட்டுட்டு நம்ம என்ன இருக்குன்றதே தெரியலை எனக்குண்டா இந்த பாக்ஸுக்குள்ளே. இங்கே பாருங்கள், ஹாட் சாக்லேட் கோட் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். என்னவா இருக்கும்? நான் நினைக்கிறேன் சாக்லேட் பவுடராக இருக்கணும். நாங்கள் அதை ஏதாவது போட்டு சுடுதண்ணியில் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னாட்டா
ஏலா கட்டம் இன்னும் கிடக்கு பொருட்கள் நீ நடத்துறா ஒன்றுனா ஒரு 2 கதை கதைப்பான் அதை பார்த்து ஆக்கள் சிரிப்பாங்க அப்படி ஒன்று கூட்டிகிட்டு வந்தேன் சரி அவனும் சின்ன பிடியும் தானே நாங்களே கதைக்க வரதில்லை இது வந்து டேப் ஒன்று அனுப்பியிருக்கணும் இது வந்து அதே மாதிரி தான் பாஸ்மதி அந்த இது மாதிரி தான் போட்டிருக்கணும் கூடுதலாக எல்லாமே சாப்பாட்டு சாமான்கள் தான் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் ஒரு சிலதுகள் மிஸ் பண்ணியிருப்பேன் ஒரு சிலதுகள் சாப்பிட்ருப்பேன் இது வந்து ஒரு இது மாதிரி வெல்கம் ஸ்வீட் ஹோம் அப்படின்ட்டு நாங்கள் வீடுகளுக்கு முன்னுக்கெல்லாம் கொள்கிறது அதெல்லாம் அனுப்பியிருக்கணும் கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட வீடும் கனடா வீடாக மாறப்போகுது அதோட இதில் வந்து பார்த்திங்கன்னா நெஸ்கேஃபே கோல்டு அப்படின்ட்டு போட்டிருக்கணும் அது இருக்குது இது வந்து சாக்லேட் இதில் பாருங்கள் இதெல்லாமே பிச்சுட்டாங்க அதே மாதிரி இதே மாதிரி ஒரு சாக்லேட்டும் இருந்தால் அதையும் சாப்பிட்டாச்சு இது வந்து இது மாதிரி ரப்பர் இதுகளில் வச்சுருக்கணும் தேயிலா கரண்டி அதே மாதிரி இது என்னென்னு தெரியல எல்ஜி அப்படின்ட்டு போட்டிருக்கு இது வந்து நேச்சுரல் ஃபேட்ஸ் போட்டிருக்கு இன்னும் இருக்கும் மறக்காமல் இதையும் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்று இது வந்து கோர்ன்ஃப்ளவர் அப்படின்ட்டு போட்டிருக்கணும் இது வேறு சோள மாவு நினைக்கிறேன் அதான் இருக்கும் மற்றது இது வந்து சம்பா அரிசி இந்த அரிசியெல்லாம் கூடுதலாக வெயிட்டானது அதோட இது வந்து டொமேட்டோ சோஸ் அது மாதிரி இதில் திருப்பியும் பார்த்திங்கன்னா தையல் கட்டை இதில் வந்து பார்த்திங்கன்னா இது புதுசாக இருக்குது எனக்கு சத்தியமாக தெரியலை நீங்கள் யாருக்கா தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கத்திரிக்கோள் ஏழுமானது இதில் வந்து பார்த்திங்கன்னாண்டா அடுத்ததாக கொக்கி கோமன் அப்படின்ட்டு சோயா சோஸ் போட்டிருக்கணும் நல்லா இருக்குமென்று நம்புகிறேன் இதெல்லாமே செய்து சாப்பிட்டு பார்ப்போம் இப்படி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது இந்த பெட்டியை வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதுமானது வெளியில் வைக்கலாத கட்டத்தில் அப்படியே இதுகளுக்குள்ள பார்த்து அப்படியே சொல்லிட்டு இருக்கேன் இதில் எல்லாம் நட்ஸ் எல்லாம் இருக்குது அதே மாதிரி இதில் வந்து இங்கே பாருங்கள் இந்த லெமன் பப் பிஸ்கெட் மாதிரி இருக்குது லெமன் பப் தான் அதே தான் அந்த பிஸ்கெட் தான் நாங்கள் இருந்து அனுப்பியிருக்கேன் அதே மாதிரி இது வந்து இதுக்கு பாதாமா பிஸ்தாவா ஏதோ ஒரு பேர் சொல்லிடணும் பிஸ்தா நினைக்கிறேன் பாதாம் இது வந்து பார்த்திங்கன்னாடா பிஸ்தா தானா ஓகே ஏழுமான வரைக்கும் எல்லா பொருட்களுமே எடுத்து காட்டிட்டேன்னு நினைக்கிறேன் ஒரு சில பொருட்கள் மிஸ் ஆகியிருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க அந்த அக்காவுக்கு தான் சொல்கிறேன் அதோட பார்த்திங்கன்னாடா முக்கியமான ஒரு பொருள் ஏர்போர்ட்ஸ் வந்து நான் நினைக்கிறேன் நோம்பல் தான் ஆப்பிள் ஏர்போர்ட்ஸ் எல்லாம் இல்லை பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது வித்தியாசமாக இருக்குது இல்லை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதுதான் அந்த ஏர்போர்ட்ஸ் ஓகே இதோட இந்த வீடியோ முடிப்பேன் வேணே உனக்கு இந்த பாட்டு கேட்குறதுக்கு சும்மா சொன்னால் நான் பாய்க்கணும் இந்த வீடியோ ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உண்மையிலுமே இந்த அக்காவுக்கு நன்றி அவன் குடும்பத்துக்கு நன்றி இப்படி மினக்கெட்டு எங்களுக்காக இந்த ஒரு பொருளை அனுப்பியிருக்கணும் அப்படின்னு எனக்கு இதில் சந்தோஷமாக இருக்குது உனக்கும் சந்தோஷமாக இருக்கா சரி போக்கே இருக்க வச்சாச்சு ஓகே இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன் இந்த புதினா சேனலில் இப்படியான வீடியோஸ் தான் போடுவேன் ஹலோ என்ன செய்கிறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் சொல்லிவிடு டப்பண்டு பாய் சொல்லு கை வேற இல்லையா அவள் வச்சுட்டு பாய்